நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் எழுத்தாளர் விவேக் ஷான்பேக் அவர்களை சந்தித்த பொழுது அவர் ஒரு உருவகம் ஒன்று ஒரு பேச்சுவாக்கில் ஒரு உதவி சொன்னார். நாம் ஒரு சமூகமாக நம்மளுடைய மதிப்பீடுகள், பழைய மதிப்பீடுகளை கைவிட்டுட்டோம். ஆனால் புதிய மதிப்பீடுகளை இன்னும் கை கொள்ளவும் இல்லை. அதாவது ஒரு ட்ரப்பீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. அப்போது ஒரு புது வேல்யூஸ் வர பழைய வேல்யூஸையும் கைவிட்டுட்டோம். ஆனால் புது வேல்யூஸை நம்மளால் பொருத்திக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்த அவர் சொல்கிறார். இந்த ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த உருவகம் குணாவுடைய இந்த நாவலை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பட்டுச்சு. டாங்கோ அது ஒரு புதிய நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய கதை. நம்ம ஒரு தென் அமெரிக்கா உருகுவேல நடக்கக்கூடிய கதை. அதுக்கு பிறகு அதனுடைய கோர் அது ஒரு காதல் கதை, ஒரு நல்ல காதல் கதை. ஆனால் அது ஒரு காதல் கதை மட்டுமா அப்படின்னு கேட்டால், அதிலிருந்து இன்னொரு ஒரு சமூகத்தை நோக்கிய ஒரு சோஷியல் சிஸ்டம், குடும்பங்கிற அமைப்பு என்ன மாதிரி, அதோடைய டைனமிக்ஸ் என்னவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த நாவலில் இருக்கு. இதனுடைய நாவலுடைய கதாநாயகன் அவனுக்கு அவன் ஒரு அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய அவனுக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தேவையாக இருக்கு. அவன் அதுக்குள்ள அதனுடைய ஆதரவு, அதனுடைய ஒரு இதுக்குள்ளே போகணும் அவன் நினைக்கிறான். இந்த நாவலுடைய முதல் பகுதி முழுக்கவே இது சம்பந்தமான டிஸ்கோர்ஸ்கள், வேறு வேறு கேரக்டர்ஸ் வெஸ்ட்லையும் ஈஸ்ட்லையும் எப்படி பார்க்குறாங்க. டாக்டர் கிறிஸ்டோஃப்னு ஒரு கதாபாத்திரம் வருவார். ரொம்ப மூத்த, அது குடும்பங்கிறது ஒரு சமூக அமைப்பு, அது ஒரு பாலியல் அமைப்பு கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது மாதிரி வேறு மனிதர்கள் இந்த இதிலிருந்து உதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. மத்தியாஸ்னு ஒருத்தர் வருவார். இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் இந்த டிஸ்கோர்ஸ்குள்ளே இதை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவில் அது இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு தனி மனுஷன் உதிரியாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு குடும்பங்கிறது என்ன, தேவையா இருக்கா, தேவையா இல்லையா, இதை வேறு வகையில் பேசி பார்க்குறாரு. ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக உருவாகி வந்திருக்கு. குணாவுடைய நடை ஒரு நிதானமான, எனக்கு என்னோட இமீடியட் ஒரு சீனியர் தலைமுறையில் நான் ரொம்ப மிக முக்கியமான எழுத்தாளராக கருதக்கூடியவர் குணா. அவருடைய கற்றாழை பச்சை சிறுகதை ஆகட்டும், சிறுகதை தொகுப்பு, அதில் ஏன்னா அவருடைய தனித்தன்மைன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரே நேரத்தில் அவரால் ஒரு அர்பன் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் எழுத முடியும், ஒரு முற்றிலும் ஒரு ஃபோக் ட்ரெடிஷன்லேருந்து ஒரு கதையும் எழுத முடியும். இது அவருடைய ஒரு தனித்த இயல்பாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு யதார்த்தவாத கதையும் எழுத முடியும், ஒரு பின்னவீனத்துவ பாணியிலான அந்த மாதிரியான கதையும் எழுத முடியும், சுக்கிலம் மாதிரியான கான்டெம்பரரியான இஷ்யூவை பேசக்கூடிய கதையும் எழுத முடியும், ஒரு திரிவேணி மாதிரியான, அதுக்கப்புறம் நல்லத்தங்கால் கதையை பேசக்கூடிய மாதிரியான ஒரு கதையை அவரால் எழுத முடியும். ஸோ இந்த ரெண்டு தன்மையும் அவர்கிட்ட இருக்குது. டாங்கோவை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் முழுக்கவே ஒரு புது சொசைட்டியில் ஒரு தனியான ஒரு உதிரியான ஒரு ஆள். அவனுடைய ஒரு அலைக்கழிப்புகள், அகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய கொந்தளிப்புகள், அதை தான் அவர் மெயினாக அதை சொல்கிறார். இது எப்படி இது ஒரு சமூக அமைப்பு சார்ந்த ஒரு கதை அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அதாவது ஒரு காதல் கதை, அது சமூக அமைப்பை பற்றின ஒரு டிஸ்கோர்ஸை ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்த படிநிலையில் நம்ம இது என்னவா பார்க்கணும்னா, இதுக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. அது ரொம்ப ஒரு இந்த கதைக்குள்ளே எனக்கு ரொம்ப முக்கியமான, நான் பர்சனலாக ரொம்ப முக்கியமாக நினச்ச இடம் காந்தி இந்த கதைக்குள்ளே வர்றார். நமக்கு திரும்ப காந்தியை நோக்கி தான் மனசு கண்ணு எல்லாம் போகும், அது இயல்பாகவே அந்த ஒரு இது இருக்குது. காந்தி இந்த கதையில் ஒரு அந்நிய நிலத்தில் ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஸ்பானிஷ் மொழி கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு இந்திய முகமே இல்லாத ஒரு நாட்டில் காந்தி தான் ஒரே இந்திய முகமாக அங்கே இருக்கிறார். ஸோ இந்த நாவலுக்குள்ளே ஒரு உலக மனுஷன்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி குணா எழுப்புறார். உலக மனுஷன்கிறவன் தன்னுடைய பண்பாட்டை பற்றிய ஒரு புரிதல் இருந்தோம், பிறருடைய அந்த பிறருடைய பண்பாடை பற்றின இகழ்ச்சியோ வெறுப்போ இல்லாதவன் தான் ஒரு உலக மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடம் இது காந்திக்கான இடமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த நாவலில் அதனுடைய அந்த பிரதான பாத்திரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க்னஸ்குள்ளே போகிறாரு. அதிலேருந்து படிப்படியாக அது உள்ளே இறங்கி
அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வராரு. என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ வேற ஒன்றா அது ஒரு மதம் சம்மந்தப்பட்டதாகவோ இது சம்மந்தமோ இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை வந்து நம்ம சந்திக்க முடியுதா, அந்த இருளை வந்து சந்தித்து அதை செரித்து அதிலிருந்து அதை எதிர்கொண்டு வெளியே வரக்கூடியது, இதுதான் வந்து ஆன்மீகம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இவன் வந்து தனக்குள்ளான ஒரு இருளை தான் வந்து தனக்கு ஒரு ஆதரவு வேணுங்கிற ஒரு இடத்துல இருந்து அவன் வந்து ஒரு பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆதரவு சக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உச்சமான ஒரு புள்ளியில் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த நாவல் வந்து நிறைவு பெறுது. இதுக்குள்ளேயே வந்து இந்த டேங்கோங்கிறதே வந்து ஒரு யூனிட்டியை பேசக்கூடியதாக இருக்குது. ஒரு இன்னும் ஒரு வகையில் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான கான்செப்டையும் சொல்லுது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா அது ஒரு சமூக அமைப்பு சார்ந்த கற்பனையும் சொல்லுது. இருவரும் ஒன்றாக, இங்கே 2 பேர் கிடையாது. ஸோ அதில் அந்த பெண்ணுக்கும் சந்தியாவுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய மெயின் ட்ரிஃப்ட்டு ஒரு குடும்ப அமைப்பு சார்ந்து சந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவள் வந்து அதிலேருந்து வெளியேறி வரக்கூடியவா, அதில் வந்து ஒரு நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு ரிலேஷன்ஷிப் தான் அவள் வந்து அதை கோர்றான். ஆனால் இவனுக்கு வந்து அது அப்படி இல்லை. ஆனால் இவன் வந்து இவனுடைய கற்பனை இவன் ஒரு புதிய சிஸ்டமாக குடும்பத்தை உருவாக்கிறான். ஆனால் அது வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகலை. ஸோ இது ஒரு மாறி வரக்கூடிய ஃபேமிலி டைனமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இருக்குது. இதையும் டாங்கோங்கிறது வந்து ஒரு உருவகமாக இருக்குது. அந்த டாங்கோங்கிறது ஒரு வகையில் ஒரு சூஃபி டான்ஸ் மாதிரியான ஒரு டான்ஸ், ஒரு நடனம். நாவல்லையுமே கூட அந்த கதைநாயகனுக்கு வந்து ஒரு நடராஜர் சிற்பம் வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று வருது. ஸோ ஒரு வகையில் அந்த டான்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நடனம், களிப்பான ஒரு நடனம், எதை பற்றியும் ஒரு கவலைப்படாத, ஒரு திளைத்து ஒரு நம்மளுடைய இருண்மையை கடந்து ஒரு முழுக்க ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நடனம் அப்படிங்கிற ஒரு உருவகம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லேயராக பட்டுச்சு. ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணா எழுத வந்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு ரைட்டர் வந்து அதாவது அவர் எழுதாத தருணம், எழுத முடியாத தருணங்கிறது மாதிரியான ஒரு சுமை அல்லது ஒரு பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதை மீறி அவர் வந்து தன்னுடைய அபாரமான ஒரு ஒர்க் வழியாக இந்த ஒரு படைப்பு வழியாக இந்த வருஷம் நம்மளை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவல்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.